ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்சிடினுடைய ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் ரிசல்ட் வெளியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் கட் ஆஃப் அனலைசிஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் நாங்கள் சேஃப், டோட்டலாக எவ்வளோ கேண்டிடேட் வந்து பாஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளால் கிளியராக சொல்ல முடியலனாலும் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் எவ்வளோ மதிப்பெண்களுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இதில் இருந்தே வந்து நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் நமக்கு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத. இது மட்டும் இல்லாமல் 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு 5 மதிப்பெண்கள் கிரேஸ் மதிப்பெண்களாக வழங்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கணக்கில் வைக்கல. அதை கணக்கில் வச்சா அது இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் நமக்கு சொல்லுவாங்க. இப்போ வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நம்ம தெளிவாக இந்த இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு 100லேருந்து 121 மதிப்பெண்கள் வரைக்கும் எடுத்தவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 213 பேர் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 126 மதிப்பெண்கள் வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 100லேருந்து 126 மதிப்பெண்கள் வரைக்கும் 213 பேர் எடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியிலே செலக்ட் ஆகி உங்களுக்கு பணி நியமனம் கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை இருக்குது. அப்புறம் 104லேருந்து 109 வரைக்கும் எடுத்துருக்கிற கேண்டிடேட், இதில் வந்து 157 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்லையே கிடச்சி இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 106லேருந்து 101 வரையும் இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 600 பேர் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன அந்த ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஜென்ரல் கேட்டகரி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அந்த கம்யூனிட்டி அலாட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பேசிஸில் வந்து பார்த்தோன்னா இந்த 106லேருந்து 101 மதிப்பெண்கள் எடுத்தவங்களும் அதே மாதிரி 100 மதிப்பெண் எடுத்தவங்க 143 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? 100 மதிப்பெண் எடுத்தவங்க 143 கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 99 மதிப்பெண்கள் எடுத்தவங்க மொத்தம் 157 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இவங்க 99 மதிப்பெண் 157, 96 to 98 மதிப்பெண்கள் எடுத்தவங்க 662 பேர் இருக்கிறாங்க. 91லேருந்து 95 எடுத்தவங்க 1624 பேர் இருக்கிறாங்க. 85லேருந்து 90 மதிப்பெண் எடுத்தவங்க 2920 பேர் இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக 85லேருந்து 99 மதிப்பெண் வரைக்கும் எடுத்தவங்க மட்டுமே 4363 பேர் இருக்காங்க. இந்த 4363 பேர் தான் கம்யூனிட்டி பேஸஸில் அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவாங்க. ஏன்னா இந்த 1113 பேர் இருக்காங்க இல்லையா மேலே, அதாவது 100 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்க மேக்ஸிமம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் இதுலேயே கேட்டகரியிலே வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆகிடுவாங்க. மதிப்பெண் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 81லேருந்து 84 மதிப்பெண்கள் 2510 பேரும் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே 2510 பேரும். அதே மாதிரி 75 to 80 மதிப்பெண்கள் எடுத்தவங்க 4556 பேரும் இருக்காங்க. அப்போ 75லேருந்து 84 மதிப்பெண்கள் அந்த டோட்டலாக சொல்கிறேன். இந்த மதிப்பெண்களுக்குள்ளே எடுத்தவங்க டோட்டலாக எத்தனை பேர் அப்போது 7066 பேர் இருக்காங்க. இங்கே தான் கடுமையான போட்டி நிலவும். இதில் 2013 டெட் தேர்ச்சி பெற்றவங்க 2017 டெட் தேர்ச்சி பெற்றவங்களுக்குலாம் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நமக்கு வழங்குவாங்க. அதை ஆட் பண்ணும்போது இப்போ கிட்டத்தட்ட 2017 டெட் தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் இருக்கிறாரு, 100 மதிப்பெண்கள் அவர் எடுத்துருக்கிறாருன்னா அவர் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அவருக்கு 105 மதிப்பெண்களாக 5 மதிப்பெண் ஏற்றி கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். பின்னாடி இருக்கிற அந்த நம்பர் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அதனால் இப்போ நம்ம சொன்னது அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் இதுதான் கன்ஃபார்மான கட் ஆஃப் அப்படின்ட்டு நம்மளால் எதையுமே சொல்ல முடியாது. ஒரு ஐடியாலஜி தான். இப்போ நீங்கள் ஒரு 100 மதிப்பெண் எடுத்துக்கிறீங்க, ஒரு 90 மதிப்பெண் எடுத்துக்கிறீங்கன்னா உங்கள் கூட எத்தனை பேர் போட்டியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்தே நமக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் தெளிவான அப்டேட் மற்றும் அனலைசிஸ் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் போடுவோம். நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.